ஹலோ வணக்கம். ஹலோ. சார் வணக்கம் ஜோதிட சார். தரிசனம். சொல்லுங்க சார். ஆ, நீங்க யாருக்காக பாக்குறீங்க? உங்களுடைய பெயர் சொல்லுங்க. சார் எஸ் வெங்கடேஷ். எஸ் வெங்கடேஷுங்களா? ஆமா. 16/7/1985 செவ்வாய்க்கிழமை ஆ, பிறந்திருக்கீங்க. ஆமாங்க சார். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சார் செங்கல்பட்டு. ஓகே. உங்களுடைய ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். ஆ இப்ப நடக்கக்கூடிய திசை சனி திசையில் புதன் புத்தி. ஹலோ. சொல்லுங்க சார். உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய திசை பாத்தீங்கன்னா சனி திசையில புதன் புத்தி நடந்துட்டு இருக்குதுங்க. ஆ இப்போ உங்களுடைய கேள்வி வந்து மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த கேள்வி, அப்பா நலம் சார்ந்த கேள்வி, அதே மாதிரி சொத்து டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமா, தாய்மாமன் சம்பந்தமா, இடம் விட்டு இடம் மாறணும் இப்படிங்கிற மாதிரியான ஒரு 4-5 கேள்வி உங்களுக்கு இருக்குதுங்க. ஆ, இப்போ அப்பா உங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்குங்க? அப்பா இருக்காருங்களா? அப்பா இருக்காரு சார். எனக்கு தான் ஒரு வருஷமா உடம்பு நல்லா சரியில்லாம ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் வேலையில இருந்தது யாரு? நான் தான் சார். இப்போ அந்த கவர்மெண்ட் வேலையில பிரச்சனை வந்திருக்குதா? இந்த உடம்பு முடியாம இருக்கிறதுனால அங்க போல சார். ஒரு 1 இயரா போல. சரிங்க. இந்த ரைட் சைடு காலு நடக்கவே முடியல. ஓகே ஓகே. அதே மாதிரி எது தொட்டாலும் ரொம்ப கீழே சரிஞ்சு தான் போறேன். இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை சனி திசைங்க. ஆ, இந்த சனி திசையில் புதன் புத்தி முடியிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அந்த புதன் புத்தி முடியக்கூடிய காலகட்டம் எப்ப முடியுதுன்னு பாத்தீங்கன்னா ஆ, உங்களுக்கு 2026 முடியணும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீங்க இப்படிதான் இருக்க முடியும். ஆ, இந்த ஒரு வருஷம் பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாமே சூழ்நிலைகள் சரியாகும். இதுல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. ஆ, வேலை போகாது, ஆ, வேலையை காப்பாத்திக்கலாம். ஆ, ஆனா உங்களுக்கு உடம்பு சரியாகும் போது உங்க அப்பா உடல்நிலை பாதிக்கும். ஆ, இப்ப மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்கதான் உங்களை நல்லா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. அவங்கதான் உங்களுக்கு தூணா இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு கவலை பாத்தீங்கன்னா பசங்களை பத்தியான கவலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சார் இந்த இந்த போன மாசத்துல இருந்து 25ஆம் தேதி மேல இருந்து பையன் கீழே விழுந்து காலை உடச்சுக்கலாம். அதுதான் சொல்றேன்ல, பசங்க சார்ந்த கேள்வி, பசங்களுடைய வாழ்க்கையில பயம், பசங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடியது, இது எல்லாமே இந்த ஒரு வருஷத்துக்கு நடக்கும். அதே மாதிரி அப்பாவுடைய உடல்நிலையும் பாதிக்கும். வேலை போயிடக்கூடாதுன்னு பயந்துகிட்டே இருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா. எனி டைம் உங்களுக்கு அந்த பயம் இருக்கும். சரிங்களா? நீங்க தற்சமயமா மனைவி கிட்ட கொஞ்சம் கோபப்படாம இருங்க. இல்ல அவங்க தான் இப்ப எனக்கு பாத்துக்கணும் சாப்பாடு போடுறாங்க. அதான் புரியுது. அதுதான் நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிட்டேன்ல, மனைவி தான் இப்ப உங்களை தூண் மாதிரி உட்கார்ந்து காப்பாத்திட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடிபட்டிருக்கணும், தலையில அடிபட்டிருக்கணும். எதுல அடிபட்டிருக்கு? நரம்பு சம்பந்தம் தான் சார். முதுகு ஜவ்வு விட்டு போச்சு. சரி. அதனால ஆபரேஷன் பண்ணி கரெக்டா 1 வருஷம் ஆகுது. பேக் பெயின். ஓகே. கழுத்து வலி, தலைவலி இது மாதிரி ஏதாவது வந்துகிட்டு இருக்குதுங்களா தொடர்ந்து? ஆமாங்க சார். ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு வந்து சர்ப்ப கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்குதுங்க. உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு படி நீங்க சர்ப்பத்துக்கு உண்டான பரிகாரம் உங்களுக்கு உடம்பு குணமானதுக்கு அப்புறமா நீங்க பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வேண்டுதல் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு வர்றேன் அல்லது குலதெய்வத்துக்கு ஏதாவது செய்யறேன்னு வேண்டிக்கோங்க. உங்களுக்கு சரியாயிடும். குலதெய்வத்துல வந்து ஒரு ஆண் தெய்வம் ஐயனார், கருப்பசாமி, நம்ம முனீஸ்வரம் மாதிரி ஒரு சாமி காட்டுதுங்க. என்னது குலதெய்வம் உங்களுக்கு? சார் எனக்கு எங்க தாத்தா எல்லாம் கும்பிட்டது பெருமாள் தான். சரிங்க. ஆமா. எங்க மாமியார் வீடு வந்து பால் முனீஸ்வரர். மாமியார் வீட்டுல பால் முனீஸ்வரர் வருதா? ஆமாங்க. சரி. உங்க தாத்தா வந்து வழிபட்ட தெய்வம் ஒரு அம்மன் வழிபட்டிருக்காரு. அப்படிங்களா? உங்களுடைய தாத்தா, உங்க அப்பாவுக்கு அப்பா. அது தெரியலீங்களா சார். அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு பெருமாள் தான் கும்பிடுவாங்க. ஓகே. இப்ப ஊர் விட்டு ஊர் மாறி இருக்கீங்களா? உங்க தாத்தா வாழ்ந்த ஊர்ல நீங்க இல்ல தானே? இல்ல சார். ஃபர்ஸ்ட் தாம்பரத்துல இருந்தேன். இப்பதான் செங்கல்பட்டுல தாத்தா இருந்த ஊர்ல இருக்கோம். செங்கல்பட்டு. ஓகே. உங்க வீட்டுக்கு வடக்கு பக்கமா ஒரு அம்மன் கோயில் இருக்குமே? இருக்கு சார். அதான் உங்க தாத்தா வழிபட்டதுங்க. கருமாரி அம்மன். புத்து சம்பந்தப்படுது பாத்தீங்களா? இப்ப புரியுதா? முத்துமாரி அம்மன் கோயில். அந்த கோயில்ல வந்து நான் வெள்ளிக்கிழமை மஞ்சள் வாங்கி கொடுங்க.
கட்டி மஞ்சளா சார், தூளுங்களா? அந்த கோயில்ல கேட்டுக்கோங்க, இடிச்ச மஞ்சள் வாங்கி தரலாமா பாக்கெட் வாங்கி தரலாமான்னு கேட்டுக்கோங்க. அதை அம்மனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு கொடுங்க. அது மதுரை வீரன் கோயில் என்னவாங்க, ஆனா அம்மன் தான் இருக்கிறாங்க உள்ள. இல்ல, அங்க அம்மன் தான் பிரதானம். உங்களுக்கு வீட்டுக்கு வடக்கு பக்கம் இருக்கிறது அம்மன் தான் பிரதானம். அந்த கோயில் எதிர்த்த மாதிரியே ஒரு 2 வீடு தள்ளி எங்க வீடு, பாட்டன் வீடு. அது பங்காளி, அவர் தாத்தா என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் எங்க அண்ணன் பேர் மேல, என் பங்காளி பேர் மேல எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு. இப்ப அந்த பிரச்சனை தான் ஓடின்னு இருக்கு. நானும் அனாதையா இருக்கிறேன், பசங்க. இல்ல, உங்களுக்கு சொத்து வந்து உங்களுடைய சொத்து இருக்கு இல்லையா, பூர்வீக சொத்து, அது வந்து ஒரு லேடிஸ் பேர்ல மாட்டிட்டு இருக்கும். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். அது வந்து அத வந்து நீங்க பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள் நடக்கும், ரத்த பந்தத்துக்குள்ளே பகைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி தாய் மாமன்ட்ட பகைய இருக்க கூடாது. தாய் மாமன் இருக்காரா? அதுதான் சார் 2 வருஷம் ஆகுது அவர்கிட்ட பேசி சண்டை. தாய் மாமன் சாபம் இருக்கு, முதல்ல அதை நிவர்த்தி பண்ணுங்க. அப்படிங்களா? ஆமா ஆமா ஆமா, தாய் மாமனுடைய இது இருக்குது. உங்களுக்கு வந்து உங்களுடைய நட்சத்திரமே முடங்கி இருக்குது, முடக்கு நட்சத்திரமாக மிருகசீரிஷ நட்சத்திரம் உங்களுக்கு முடங்கி இருக்குதுங்க. குணமான பிறகு பழனி வரேன்னு வேண்டிக்கோங்க, எல்லாமே சிறப்பா நடக்கும். சரிங்களா? ஆ. ஓகே, நன்றி, வணக்கம் ஐயா. உண்டு.